மருத்துவமனை அரசு மருத்துவ கல்லூரிகளை நாங்கள் கொண்டு வருவோம். இன்னைக்கு இல்ல, 15 மாவட்டத்தில் இல்ல. ஏன்னா இது வந்ததுன்னா கூடவே ஒரு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் என்ன இருக்கும், ஹாஸ்பிட்டல் கூட இருக்கும். பெரிய நல்ல நவீன மருத்துவமனை கொண்டு வரணும். இதற்கு அங்கே இலவசமா வைத்தியம் செய்யணும். ஒரு பைசா நீங்க செலவு பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ். இதுதான் என்னுடைய நோக்கம். உங்களுக்கு நான் எதுவும் கையில இலவச பொருள் நான் கொடுக்க மாட்டேன். இலவச கிரைண்டரோ மிக்சியோ ஆட்டுக்குட்டியோ கோழியோ வேற எதுவும் கொடுக்க போறதில்லை. நான் எந்த பொருளும் கொடுக்க மாட்டேன். சேவைகள் இலவசமா கொடுக்க போறேன். நல்ல உங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க போறேன். நல்ல தரமான சுகாதாரத்தை கொடுக்க போறேன். நான் கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்க போறேன். உங்களை எல்லாம் சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு, கண்ணியத்தோடு நான் வாழ வைப்பேன். யாரையும் நான் கையேந்த வைக்க மாட்டேன். ஏன்னா இதுதான் இன்னைக்கு 69 ஆண்டுகள் ஆகிடுச்சு சுதந்திரம் ஆயிட்டு வந்துட்டு. ஆனா இப்பயே நம்ம கையை ஏந்திட்டு ஐயா எங்களுக்கு போடுங்க, இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாற்றங்களை கொண்டு வரணும். இது சுலபமா கொண்டு வரலாம். நான் சொல்லியிருக்கிறேன், பாதி பிரச்சனைகள், தமிழ்நாட்டினுடைய பாதி பிரச்சனைகள் கொள்கை முடிவிலே பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வரலாம். இதுக்கு நிதி தேவை கிடையாது. இதுக்கு பாலிசி டெசிஷன்ஸ், we can change policy decisions. Half the problems of Tamil Nadu could be solved just by policy decisions. We don't need investment, we don't need funds for it. இதை நம்ம கொண்டு வரலாம். ஒரு சுகாதாரத்துறையில, கல்வித்துறையில, கல்வியில நான் அதுக்கப்புறம் பேச போறேன். ஆனா இன்னைக்கு சுகாதாரத்தில் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் GSDP சொல்லு, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ், GSDP. தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11 லட்சம் கோடி. 11 லட்சம் கோடியில இந்த வருஷம் ஹெல்த் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 9500 கோடி. அதுல 11 லட்சம் கோடியில 9500 கோடி கணக்குன்னு பாத்தீங்கன்னா 0.85% தான் வருது. ஒண்ணுமே கிடையாது. 0.85%. குறைந்தது 2% தான் கொண்டு வரணும். குறைந்தது நான் சொல்லிட்டு வரேன். அப்படி கொண்டு வந்தாதான் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். யாரும் கடனா இருக்க வேண்டாம், கடனாளிகளா இருக்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்லியிருக்கிறேன், ஹெல்த் இஸ் யோர் ரைட். ஹெல்த் இஸ் யோர் ஃபண்டமெண்டல் ரைட். கெட்டிங் குவாலிட்டி ஹெல்த் கேர் இஸ் ஃபண்டமெண்டல். உங்களுடைய நல்ல தரமான சுகாதாரம் பெறுவது உங்களுடைய அடிப்படை உரிமை. அதை கொடுப்பது அரசாங்கத்தின் அடிப்படை கடமை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், நல்ல தரமான நம்ம கொடுக்கலாம்.